நான் கூட திருப்பத்தூரில் புத்தக திருவிழா நடக்கும்போது தீகா சார்பில் அங்கே வச்சு இந்த புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் ஒரு 30 புத்தகத்தை கொடுத்துட்டு இதுக்கான காசை கொடுக்க வேண்டாம், இதை வந்து நன்கொடையாக வச்சுக்கோங்கலாம் கொடுத்துட்டு வந்தேன். அதனால் இது ஒரு 1000 பிரிண்ட் பண்ணேன், ஒரு 50,000 ரூபா செலவாச்சு. ஒரு பைசா கூட நான் திருப்பி இது வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு பயணத்தை அனுபவங்கள் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இங்கே அழைத்த பழப்பிரபு உட்பட இந்த திராவிட கழகத்தை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் எனது அன்பான புரட்சிகர வாழ்த்துக்கள். இல்லை, முதல் முறையாக என்று 100 வரும். நான் எழுந்து ஒரு குழந்தை கவுந்துருச்சுன்னா தேங்காய் உடைச்சிருவாங்க, அது ஒரு பயணம். எழுந்து உட்கார்ந்துருச்சுன்னா ஒரு பயணம், நடை பழகிடுச்சுன்னா ஒரு பயணம். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக பள்ளியில் முதல் முறையாக பள்ளிக்கு போகிறது, முதல் முறையாக கல்லூரிக்கு போகிறது, முதல் முறையாக என் காதலியை சந்தித்தது, அவளோடு முதல் முறையாக கைகோர்த்து பீச்சில் நடந்தது, அவளை முதல் முறையாக மன வாழ்க்கையில் இணையராக ஏற்றுக்கொண்டதால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் முறை அப்படின்னு கடைசி பயணம் வரை நாம் பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். இதில் பயணம் என்ற அந்த உள்ள அர்த்தத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட நான் வந்து என் குடும்பத்தோடு இணைந்து என்னுடைய திருமணத்துக்கு முன்னால் நான் 70களில் 71 72 தூயரஞ்ச கல்லூரியில் பியூசி படிச்சுட்டு வந்தேன். அப்போது இந்த நக்சல்பாரி இயக்கம் எனக்கு அறிமுகமானது. இந்த பூர்ஷ்வா எஜுகேஷன், இந்த முதலாளித்துவ கல்வி முறை மக்களுக்கு பயன்படாது, அது அதிகார வர்க்கத்துக்கு தான் பயன்படும் என்பதை ஏற்றுக்கொண்டு நான் என்னோடய கல்லூரியை விட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்யப்பட்டி அந்த கிராமத்தில் நானும் தலித் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 8 மாதங்கள் தினம் கூலி வேலைக்கு போவேன். 2000 ரூபா கூலி, 3000 ரூபா கூலி. அங்கே மக்களை திரட்டுவதற்காக பணியாற்றினேன். அந்த பயணம்தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட மிகப்பெரிய பயணம். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 5 ஆண்கள் 5 பெண்கள். எங்கள் அப்பா பேங்க் செக்ரட்டரி, லேண்ட் மார்க்கேஜ் பேங்க்கில் செக்ரட்டரி. ஒரு 30 ஏக்கர் நிலம் இருந்தது ஏலகிரி மலை பொன்னேரி அடிவாரத்தில். அதை எல்லாமே நான் உங்களுக்கு சொத்தாக வச்சுட்டு போக மாட்டேன், எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டு போகிறேன். அந்த கல்வி தான் உங்கள் சொத்தாக இருக்கும் என்று எல்லாரையும் படிக்க வச்சார். 20 ரூபா சம்பளம் வாங்கி 3 அண்ணனுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் 21 ரூபா கட்டினார். வருஷத்துக்கு 1 நாளோ 2 நாளோ 1 ஏக்கரா 2 ஏக்கரா விற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருந்த நான் திடீர்னு ஒரு கிராமத்தில் போய், அதுவும் நானும் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவன், நானும் பறையன்தான். எங்கள் ஊரில் என்னால் வேலை செய்ய முடியல, அதனால் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சேன். அது முதல் அனுபவம். அந்த பயணம் தான் வாழ்க்கையை புரட்டி போட்ட பயணமாக இருக்கும். அதுக்கப்புறம் விவசாயிகள் மத்தியில் என்னால் வேலை செய்ய முடியல, நான் தொழிலாளர்கள் மத்தியில் வேலை செய்கிறேன். மதுரையில் போய் அங்கே சில காலம், அங்கே ஒரு 11 மாதம் முழு நேர ஊழியராக இந்த தறி நெய்கிறாங்கல்ல, அதெல்லாம் கற்றுக்கிட்டு தறி நெஞ்சு இந்த தறியை துடைக்கிறதுக்காக மீனாட்சி மில்லுக்கு போனால் 3000 ரூபா கூலி கொடுப்பாங்க. வெள்ளை அடிக்கிறது, கைவண்டி எடுக்கிறது, சித்தாள் வேலை செய்கிறது, எல்லா வேலையும் செஞ்சு புரட்சிகர பணிகளை செஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த தொழிலாளர்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற தெம்பும் திராணியும் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நானே சுயவிமர்சனம் செய்து கொண்டு அமைப்பிடம் வந்து மீண்டும் சொன்னபோது என்னுடைய மூத்த சகோதரர் கோவை ராமானுஜம் அவர்கள் எனக்கு வழிகாட்டினார். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் மாணவர்கள் மத்தியில். அப்போ நீங்கள் ஒரு மாணவனாக இருந்து உங்களுடைய புரட்சிகர பணியை தொடங்குறதா சரியாக இருக்க முடியாது, தவிர அடிப்படையில் நீங்கள் விவசாயம் இல்லை, தொழிலாளியும் இல்லை. அப்போ நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அந்த வர்க்கத்திற்கு இடையில் அந்த கிளாஸுக்கு மத்தியில் போய் வேலை செய்யணும். அதனால் நீங்கள் மீண்டும் மாணவனாக போகணும் அப்படின்னார். அப்போ இன்னொரு கண்டிஷன் போட்டார். உன்னை எப்போ தெரியுமா மதிப்பாங்க? நீ ரவுடி, கேடி, பொறுக்கி, புரட்சியாளன் இப்படி எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. முதல்ல உன்னுடைய சப்ஜெக்ட், படிக்கிற சப்ஜெக்டை நம்பர் 1, எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான் நீ வரணும். அப்படி வந்தீங்கன்னா நீ சொல்கிறத கேட்பாங்க, இல்லைன்னா அவருக்கு என்ன பொறுக்கி பையன்னு சொல்லிடுவாங்க. அதனால் முதல் பணி, நீங்கள் அரசியல் பணியை மேற்கொள்வதற்கு முன்னால் முதல் பணி நீங்கள் முதல் மாணாக்கர் என்ற பெயரை எடுக்க வேண்டும். அதே மாதிரி
நான் ஆம்பூர் கல்லூரியில் பியூசி திருப்பி போய் சேர்ந்து டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பாய் ஆஃப் த காலேஜ்னு ஒரு கப்பு வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கும் அதே அமைப்பில் தொடரும். ஜேக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் என்று சொல்வார்கள். அது மாதிரி நான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருப்பேன். கில்லி, கோட்டி, பொம்பரம், கோலி விளையாடுறதுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறவரெல்லாம் எல்லாத்துலேயுமே இருப்பேன். அதில் எதுலேயுமே ரொம்ப சீரியஸாக போய் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் இங்கே டிகிரி முடிச்சுட்டு சென்னை சட்டக் கல்லூரிக்கு பயணம் மேற்கொண்டேன். அப்போ புரட்சிகர பணியை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் பயணித்திருக்கிறேன். ஒரு தோழனாக அரசியல் பணிகளை மேற்கொண்டு இந்த கல்லூரி சட்டக்கல்லூரிக்கு உள்ளே வரும்போது தான் நான் யாரையுமே காதலிக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஒரு புரட்சியாளருக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் மணிமொழியை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சு. நான் அவங்ககிட்ட அரசியல் தான் பேசினேன், காதலே பேசினேன். அரசியலை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் உங்கள் அரசியலை ஏற்றுக்கிட்டேன், என்ன யார் ஏற்றுக்குவாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் போய் இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணி, நான் இந்த சமூகத்துக்காக வாழ போகிறேன், ஒரு புரட்சிகர வாழ்க்கையை நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு நான் சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் என்னோட சமூகத்தில் யார் இருக்கிறாங்க? இப்போ ஒத்த புரிதல் உள்ள உங்களாலே என்னை ஏற்றுக்க முடியலன்னா வேற யார் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை போன்ற வாதங்கள் முன் வந்து அவரை இணையராக நான் அடைந்தேன். நான் வாழ்க்கை துணை என்று சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டேன். அப்போ எனக்கு அவ்வளோ பக்குவம் இல்லை. ஆனால் என்னுடைய மகள் திருமணத்தில் நிஜமாகவே நிச்சயதார்த்தம் நடத்தும் போது என்னன்னு வைக்கிறது, நிச்சயதார்த்தம் வைக்க முடியாது. அப்போதான் சொன்னேன், இணையரை உறுதி செய்யும் விழான்னு வச்சேன். அதுக்கு அடுத்தது திருமணத்துக்கு தான் இணையேற்பு விழான்னு வச்சேன். என்னை துணைன்னு சொன்னால் யாருக்கு துணை? நானும் பிஏபிஎல், அவங்களும் பிஏபிஎல். அதுக்கப்புறம் அவங்க எம்ஏவும் படிச்சுட்டாங்க. அப்போ யாருக்கு யார் துணை? அப்போ என்னுடைய துணை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு படி மேலே, அவங்க ஒரு படி கீழே அப்படின்னு ஆகுதுன்றதுனால இளையர் என்பதுதான் சரியான பதம் என்று நம்ம இவங்க என்னுடைய இளையருடைய தகப்பனாரும் இவர் நம்ம ஆசிரியர் அவரும் 2 பேரும் நண்பர்கள், ஒரே கல்லூரியில் படித்தவங்க. அவரோட ஒரு தடவை சந்திக்க போய் பேசும்போது இந்த மாதிரி இணையேற்பு விழான்னு அந்த அழைப்பு இதில் கொடுத்த போது சொன்னார், இது ஒரு நல்ல சரியான பதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியரை பாராட்டினார். இல்லை, இந்த பயணத்தில் புரட்சிகர வாழ்க்கை வாழ்வது, அதற்காக அர்ப்பணிப்பது, அதற்காக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து எங்களுடைய லட்சிய பயணமாக தொடர்ந்தது. நான் திருமணம் ஆனதுலேருந்து இந்த இமயமலை பயணம் வரை அவங்கள விட்டுட்டு எங்கேயுமே பயணம் பண்ணதில்லை. சொன்னால் நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க. ஒரு டீ கடைக்கு போகிறதுனா கூட அவங்க கூட வரணும். பார்பர் ஷாப்புக்கு எப்படி வர முடியும்? அங்கே போய் நான் தான் முடி வெட்டிக்க போகிறேன், ஆனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் போய் அந்த சேரில் உட்கார்ற கொஞ்ச நேரம் மட்டும்தான் பிரிஞ்சிருப்பேன். 2 பேரும் ஒரே தொழிலில் இருக்கிறதுனாலையும் நான் காலையில் எழுந்ததுலேருந்து திருப்பி ராத்திரி தூங்குறவரில் ஒன்றா தான் இருக்கும். இடையில எனக்கு சிவில் கோர்ட்டில் வேலை இருக்கும், அவங்களுக்கு கிரிமினல் கோர்ட்டில் வேலை இருக்கும். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு திருப்பி நான் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க, இல்லை நான் இருக்கிறாங்க. அதனால் இணை பிரியாமல் இணையராகவே வாழ்ந்து வந்த நான் முதல் முறையாக இந்த பயணத்தின் போது தான் 12 நாட்கள் அவர்களை பிரிந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த ஆடி மாதம் ஒன்று வரும், அது அந்நியாயத்துக்கு அந்த கான்செப்டே புரியாமல் ஆடி மாதம் பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு நாளெல்லாம் யோசித்தேன். அவங்க காலையில் ஒரு நாள் முன்னாடி கிளம்பி போகிறாங்க, ஒரு இரவு தனியாக தூங்க முடியல என்னால். மறுநாள் பஸ் ஏறி நேராக போயிட்டேன். இந்த வீட்டை விட்டு வெளியே துடைச்சிட போகிறாங்க. கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சேன். அதனால் நாங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணுறோம். அப்போ இன்னும் எக்ஸாம் முடியல. எங்கள் 2 பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லாம் தனியாக படிக்க முடியல. அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால் நான் வந்துட்டேன்னா சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு வேலைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒழுங்காக போட்டாங்க. அப்படி இருந்த நான் இந்த இமயமலைக்கு பயணப்பட்டேன். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்.
நான் இமயமலையை கற்பனையில் கூட நினைக்கல, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழப்பிரபு ஐயா சொன்ன மாதிரி நிறைய பயண கட்டுரைகள்லாம் படித்து எப்படியாவது போய் கால் வச்சோம்லாம் யோசிக்கல. ஆனால் என்னுடைய மூத்த மகள் ஸ்னேகா அவங்க வந்து இமயமலை நான் போன உயரத்தை விட இன்னொரு 1500 அடி உயரம், 14,000 அடி உயரம் சென்று வந்தார்கள். என்னுடைய 3வது மகள் ஜெனிஃபர் அவங்க 2 முறை பயணம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ட்ரக்கிங் டீமில். நான் யோகா பண்ணுவேன், நானும் மணிமொழியும் காலையில் 5:30 மணிக்கு யோகா கிளாஸில் இருப்போம். ஒரு 25 வருட யோகா பயிற்சியாளர் தொடர்ந்து பண்ணுறதுனால எனக்குள்ள ஒரு நம்பிக்கை எதை வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு, ஒரு நாள் என்னுடைய மகளுடைய தோழி, வகுப்பு தோழி என்னை பார்த்து கேட்டாங்க. ஒரு 2023 அப்போ எனக்கு வயசு 66. அப்போ கேட்குறாங்க, ஒரு மாரத்தான் ஓட்டம் இருக்குது திருப்பத்தூரில், 13 கிலோமீட்டர் ஓடணும், தானம் மாரத்தான் ஓட்டம், அதில் நீங்கள் வரீங்களா ஆட்கள் அப்படின்னு கேட்டால், வரனே, உங்களால் முடியுமா? ஆமாம் யோகா மேன், ஏன் முடியாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பயிற்சி எடுத்துட்டு அந்த 13 கிலோமீட்டர் திருப்பத்தூரில் கலெக்டர் ஆஃபீஸில் சேக்ரட் ஆர்ட்ஸ் காலேஜில் தொடங்கி திருப்பி கலெக்டர் ஆஃபீஸில் முடிஞ்சது. அதை வெற்றிகரமாக நிறைவு செய்தேன். இந்த நேரம் 1 மணி 30 நிமிஷம். நான் ஜெயிக்கலாம் இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் வரல, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணேன். என்னோடய வயதில் யாருமே கம்ப்ளீட் பண்ணலன்றது ஒரு ரெக்கார்ட். அடுத்து இதை பார்த்துட்டு இன்னொரு மாரத்தான் ரேஸுக்கு சொன்னாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மஞ்சள் பை இயக்கத்துக்காக பாலித்தீனுக்கு எதிராக அதில் 10 கிலோமீட்டர் ஓட சொன்னாங்க. சரி, அது ஒரு 2வது மாதத்துலேயே வந்தது. அது ஓடி முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு இறை நம்பிக்கை என்பது என்னுடைய 8ஆம் வகுப்பு படிக்கும்போது 13 வயசில் போனது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரல. அந்த வியாதி இல்லாமல் நான் பரிபூர்ண நலத்தோடு இருக்கிறேன். அதே மாதிரி மூட நம்பிக்கைகளும் எதுவும் இல்லை. அப்போ என்னோடய மகள் ஜெனிஃபர் கேட்டாங்க, அப்பா உங்களை நான் எந்த மலைக்கு, மருதமலைக்கு அனுப்ப முடியுமா, இல்லை ஐயப்ப மலைக்கு அனுப்ப முடியுமா, இல்லை திருவண்ணாமலைக்கு அனுப்ப முடியுமா, நீங்கள் போக வேண்டிய போகக்கூடிய ஒரே இடம் இமயமலை தான் அப்படின்னு சொல்லி அவங்களே எனக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் போகிறீங்க இமயமலைக்கு போயிட்டு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த 2 மாரத்தான் ஓட்டம் ஓடி இருக்கீங்க, உங்களால் முடியும்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், எனக்கு என்னோடய அப்பா 3 அண்ணனுங்க எல்லாருமே ஸ்மோக்கர்ஸ். நான் 5 வயசில் துண்டு பீடி குடித்தேன். எங்கள் அப்பா பற்ற வச்சுட்டு வான்னு சொன்னால் ஒரு இடம் இழுத்துட்டு கொடுப்பேன், இல்லை அப்படியே துண்டு பீடி ஆரம்பித்து 1ஆம் கிளாஸ் டீச்சர்கிட்ட அடி வாங்கிறதே பீடி குடிச்சதுக்கு தான். அது தொடர்ந்து அந்த பழக்கம் அப்படியே தான் இருந்துட்டு வந்தது. ஒரு காலத்தில் எனக்கு தொண்டையில் கேன்சர் வந்துச்சு, அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் தொடர்ந்து விட்டு தான் இருந்தேன். இப்போ தான் சில நாள் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட. அப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது வழக்கறிஞராக இருக்கிறதுனாலே எங்கள் குடும்பத்திலேயே அது ஒரு எங்கள் அண்ணன் மிலிட்ரியில் இருந்ததுனால ஒரு கல்ச்சராக வச்சுருப்பார். எல்லாம் டைனிங் டேபிளில் ஆளுக்கு ஒரு பேக் போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு இதுக்காக குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த இமயமலை ட்ரக் போகும்போது 100% ட்ரிங்க்ஸ் ஸ்டாப் பண்ணி ஆகணும். 3 months முன்னால் ஸ்மோக்கிங் 100% ஸ்டாப் பண்ணி ஆகணும். பழப்பிரபு ஐயா சொன்ன மாதிரி 7 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடையும் ஓட்டமும் இணைந்திருக்கணும். அது சும்மா இல்லை, உங்களுக்கு செல்ஃபோனில் அந்த ஸ்ட்ராவா அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த ரெக்கார்டை அன்னைக்கு பதிவு பண்ணதை அனுப்பணும். ஸோ 3 months ரெக்கார்ட் அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ லைஃப்பில் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் அங்கே கிடைக்கும். ஸோ அதுக்காக சேர்த்து உங்களை ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான 3 மாத கடுமையான பயிற்சிக்கு பின்னாடி தான் இமயமலைக்கு போக முடியும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த அப்ளிகேஷனை அனுப்புகிறாங்க. அதில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாங்க. நான் போய் எங்கள் டாக்டர் அம்மா கிட்ட கொடுத்தேன். டாக்டர் அம்மா குடும்ப நண்பர்கள் 40 வருஷமாக, அவங்களோட கேஸ் எல்லாம் நாங்கள் தான் பார்க்குறோம், கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க நினச்சின்னு போனேன். நோ, யூ ஆர் நாட் கோயிங். பிபி பார்த்தாங்க, 120 190 120 இருந்துச்சு. நோ, யூ ஆர் நாட் கோயிங். நான் சொல்லாமல் யார் சொல்லுவாங்க? எனக்கு அழுகையே வந்துடுச்சு. இல்லை டாக்டர், எப்படியாவது நான் போய் ஆகணும், நான் எல்லா தயாரிப்பும் பண்ணிட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். நோ, நான் இன்னொரு டாக்டருக்கு ரெஃபர் பண்ணுறேன், அங்கே போவோம். அவர் போன உடனே மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தார்.
நான் போய் அவர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்லாம் காட்டுறேன், பாருங்கள் மாரத்தான் ஓடினேன், இதை ஓடினேன், ஸ்லாவால் இவ்வளோ இது இருக்குது. நத்திங் டூயிங். யூஆர் அ பிபி பேஷண்ட். நீங்கள் போகிறது ஹை ஆல்டிடியூட். பாருங்கள், அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் டெட் பாடி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஒன்று விபத்து ஆகிடுச்சு, இதாகிடுச்சு, அங்கே போய் நீங்கள் செத்துட்டீங்கன்னா அங்கேயே விட்டு வந்துடுவாங்க, அங்கேயே பச்சிட்டு வந்துடுவாங்க, பாடி கூட வந்து சேராது. இந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஏன் போகணும்? உங்களுக்கு யார் அடித்தது? அதாவது இந்த வயசில் 67 வயசில் உங்களுக்கு தேவையா? இல்லை, நான் போயே ஆவேன். சரி, என்னுடைய அழுகை கலந்த அழுத்தத்தை பார்த்த உடனே அவங்க கொடுத்த மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டு என்ன ரெடி பண்ணிக்கிட்டேன். அன்றைக்கி பிபி டெஸ்ட் எடுக்கணும். அன்றைக்கி 2 மாத்திரை தான் போடணும், காலையில் ஒன்று நைட் ஒன்று. டெஸ்ட் எடுக்க போகும்போது ஒன்று போட்டுட்டு போயிட்டேன், இன்னொரு எக்ஸ்ட்ரா மாத்திரை. போய் பார்த்தாங்க, இப்போ நார்மலாக இருக்குன்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். அதுக்கு அடுத்தது கிருஷ்ணகிரியில் த்ரெட்மில் டெஸ்ட். அதில் நீங்கள் ஓடணும், இதில் பாஸ் பண்ணால் தான் அந்த த்ரெட்மில் சர்டிஃபிகேட் வரும், அது கொடுத்தா தான் நான் மறையாற முடியும். அதுக்கப்புறம் போய் கிருஷ்ணகிரியில் அந்த த்ரெட்மில் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அந்த ட்ரக்கு வந்து இந்தியா ஐக்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் ஏற்பாடு பண்ணது. அதில் வர்ஷான்னு சொல்லி ஒரு பெண், அவங்க வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்றை புதிதாக கற்றுக்கொள்ளுகின்ற அந்த அனுபவத்தை நன்றி. நான் அதில் விளக்கமாக எழுதியிருக்கேன். காலில் செருப்பு, ஷூஸ் எப்படி லேஸ் கட்டணும், ஏன் இந்த ஆங்கிள் இது போடணும், அந்த ட்ரக் போல்ஸ் எப்படி பிடிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு சிறந்த அனுபவம் இருக்கவே முடியாது. பாருங்களேன், எங்களோட ட்ரக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தர் வரார். அவர், நாங்கள் போகிற வழி புதிய வழியாக இருக்கும், ஒரு கிளை ஒன்று குறுக்க வருது, செடியில் ஒரு கிளை காலுக்கு இடிக்குது. அவர் அதை இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னார். நான் உடச்சிட்றது தானே அப்படின்னா, நோ, அதுவும் உயிர் வாழட்டுமே. அதையே இவ்வளோ பெரிய இமயமலையில் ஒரு சின்ன கிளையை உடச்சி போட்டால் ஒன்றும் ஆகிடாது. ஆனால் அந்த மனிதாபிமானம், அந்த 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 பிளான்ஸ் மேலே இருக்கக்கூடிய லவ், அது மேலே இருக்கக்கூடிய அன்பு பாசம், அதுவும் வாழட்டுமே. நாங்கள் மொத்தம் 14 பேர் அதை கிராஸ் பண்ணி போனோம். முதல்ல வந்து இழுத்து பிடிச்சவர், அப்புறம் நடுவில் வந்து இன்னொரு பெண்கிட்ட அந்த கிளையை கொடுத்துட்டு கடைசி வரல அந்த கிளையை உடைக்கவே அனுமதிக்கல. ஒரு பூ ஒன்று இப்படி பறிச்சிட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் கேட்குறாரு, ஏன் அதுவும் வாழட்டுமே. அப்படி ஒரு அனார்க்கிக்காக இருக்கவே விடலை. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கொண்டு போகும்போது ஒரு சாக்லேட் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பரை கூட நீங்கள் இங்கே போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் அது பத்திரமா பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த மலையில் நீங்கள் போடக்கூடாது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு பை ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதில் இருக்கு பாருங்கள், ஒரு மஞ்சள் பை ஒன்று இருக்கும். அந்த பையில் அங்கே கிடக்கிற குப்பையெல்லாம் நீங்கள் வரீங்கள மலைக்கு, நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா ஐக்ஸ் பல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை, அது மெட்டலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது குப்பைகளாக இருந்தது எல்லாத்தையுமே அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு 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 டெல்லியிலேருந்து வந்த ஒரு பெண்மணி, அவர்களுக்கு ஒரு 62 வயது இருக்கும். அவங்க நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம், அவங்க மட்டும் வரவே முடியல, ரொம்ப மெதுவாக நடந்து வராங்க. வந்து மத்தியானம் சாப்பாட்டு நேரம், கடைசி நபர் வந்த பிறகு தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க வந்த பிறகு சாப்பாடு கொடுக்குறாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். அந்த அம்மா வந்து உட்கார்ந்தவங்க, அவங்களால எழ முடியல. நான் உடனே உங்கள் பிளேட்டை கொடுங்க, அவங்கவுங்க பிளேட்டை எடுத்துகிட்டு போகணும். பிளேட்டை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நோ, இட்ஸ் மை ட்ரக், ஐ ஹவ் டு டூ இட். இது என்னுடைய பயணம், நான் தான் போய் வாங்கணும். இல்லை நீங்கள் சிரமப்படுறீங்களே, சிரமத்துக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே போய் அந்த உணவு வாங்கிட்டு வந்தாங்க. இங்கேருந்து அந்த முன்னால் வரலாம், அவ்வளோ தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வரணும். அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு உண்மையிலே அவங்க குரு மாதிரி ஆனாங்க. அந்த செடியை உடைக்காமல் இருந்தவர் ஒரு குருவானாங்க. இந்த குப்பையை போடாமல் இருக்கிற அந்த இந்தியா ஐக்ஸ் என்னுடைய லட்சியமாச்சு. அப்புறம் பல்வேறு கலாச்சாரங்களில் வந்தவங்க கூட அந்த 11 நாளும், ஐ மீன் மொத்தம் 6 நாள் 7 நாள் கணக்கு போய் ஒரு நாள் பாலை
அந்த ரைத்தால் என்ற அந்த பேஸ் கேம்பை போய் அடைகிறோம். அதிலிருந்து 3 நாள் இந்த ட்ரக் போல்ஸோட பேக்ஸோட மலையேற்றம். அந்த சிகரத்தை தொட்ட உடனே அங்கே எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து இது பண்ணி அங்கேருந்து 2 நாள் பயணமாக கீழே இறங்கி வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் திரும்பி வந்துடும், டேராடூனுக்கு வந்துடும். இந்த 5 நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிற சூழல் இருந்தது. அவங்க கலாச்சார பரிமாற்றம் இருந்தது. நாங்கள் அங்கே புரட்சிகர பாடலை பாடினோம். அதுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பும் செஞ்சு தமிழில் தான் பாடினோம், ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிறைய புதிய விஷயங்களை ஹெல்த் வைஸ் மென்டலாக எப்போ பார்த்தாலும் வாதியின் தாவா போய் மோசம் சட்டப்படி செல்லாதுன்னே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி பிளெயின்ட்டை எழுதி ஒரு எவனாலும் சண்டை போட்டு வரமாட்டாரான்னு காத்துட்டு இருக்கிற வக்கீல் தொழிலில் விட்டுட்டு இப்படி ஒரு அவுட்லெட் இருக்குது பாருங்கள். அது உண்மையிலேயே மனசுக்கும் உடலுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதில் இன்னொரு விஷயம் குறிப்பாக ஏதோ தமிழ்நாட்டில் நம்முடைய பெரியார் இங்கே மட்டும்தான் செஞ்சுருக்கிறாருன்றது இல்லை. ட்ரக்கில் ஒரு கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் எங்களை அவர் முன்னால் போவார், நாங்கள் பின்னாடி போவோம். அவர் தான் வழிகாட்டி. ஒரு மரத்தை காமிச்சார். அந்த மரத்தில் நாணயங்களை அடித்து வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு சொன்னால் மனசில் ஏதாவது நினச்சிட்டு இப்போ எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஆவணம் செய்யன்னு சொல்லி அதில் ஒரு காயின் அடிச்சிடலாம். இல்லைன்னா எனக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 அணா 1 ரூபா நாணயத்தை வச்சு அடிச்சிட்டாங்கன்னா அது மரத்தில் போய் பதிச்சுக்கும், நினச்சது நடந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மரம் அங்கே இருக்குது. அதை அந்த ஜெயராஜ் அவர் சொன்னார், இது ஒரு முட்டாள்தனமானது, இது ஒரு மூட நம்பிக்கை, இது அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த மரத்தில் அடித்தா நீ எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன், பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கான எஃபர்ட்ஸ் இருக்கணுமா இல்லையா அப்படின்னார். எங்கள் தந்தை பெரியார் இதுதான் சொல்லியிருக்காருன்னா ஐ நோ ஹிம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெண் அங்கே வந்து கெய்டாக வேலை செய்கிறாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் பின்னாடி சந்தித்த போது தான் சரி இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்குது. ஜாதிய வேற்றுத்தாழ்வுகள் உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் பிறப்பால் நீ வேற நான் வேற, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்கிற அந்த கடைசி மனிதன் இருக்கிறவர்களும் பெரியாருடைய அவசியம் இருக்குது. அப்படி அந்த இடத்துலையும் இருந்தது. நான் எந்த உணர்வோடு போனேனோ அதே உணர்வோடு தான் நான் திரும்பி வர்றதுக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நினைவு செஞ்சுக்கிறேன். இல்லை என்ன சொல்லு இல்லை மலை உச்சியிலேருந்து அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன். நான் ஒருவேளை திரும்பி வந்தேன்னு சொன்னால் எல்லாரும் கடிதம் எழுத சொன்னாங்க. அங்கே உட்காந்து யோசிக்க சொன்னாங்க. அங்கே போய் எல்லாத்தையும் யோசிக்கும் போது நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அந்த மலையோட பேச சொன்னாங்க. நான் அந்த மலையோட பேசினேன் மனசளவில். கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இவ்வளோ உச்சியில் எவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கோம். திருப்பத்தூர்லேருந்து சென்னை போய் டெல்லி போய் டெல்லியிலேருந்து போய் பேஸ் கேம்ப்லேருந்து 3 நாள் ஏறி நடந்து வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்து அந்த இடத்துல நிற்கும் போது நான் என்னை ஒரு துரும்பாக உணர்கிறேன் என்று சொன்னேன். நான் அந்த மலையோட பேசினேன். இவ்வளோ பெரிய மலையை நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்து பார்க்குறேன், நான் துரும்பாக உணர்கிறேன், சின்ன ஒன்றுமே இல்லை வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த மலை எனக்கு திருப்பி சொன்ன மாதிரியான ஒரு உணர்வு. நானே இங்கே ஒரு துரும்பு தான். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில், இவ்வளோ பெரிய உலகத்தில், அது இந்த கேலக்சிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இமயமலை வந்து எப்படிப்பட்டது அது சொல்லுது எனக்கு ஒரு துரும்பு. வாழ்க்கை என்பது ரொம்ப சொற்பமானது அப்படின்ற ஒரு அனுபவமும் ஒரு மன சிந்தனையும் கிடைக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய இறுதி பயணம் இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி போகிறேன். இறுதி பயணம்லாம் செத்து போகிறதில்ல, செத்த மாதிரி போயிடுறது. லேட்டஸ்ட்டாக போனது விப்பாசனா அப்படின்னு சொல்லிட்டு உலகில் தோன்றிய முதல் கடவுள் மறுப்பாளர் புத்தர். ஆனால் புத்தரையே கடவுளாக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். கற்பூரம் கொளுத்தி இது பண்ணி. ஆனால் பெரியார் அப்படி ஆக்க முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து தன்னுடைய நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்க வேணாம், நான் சொல்கிறதுல சரியாக தப்பா நீ ஆய்வு செய்து கண்டுபிடின்னு ஒவ்வொருத்தரையும் பெரியார் ஆக்கிட்டு வரார்.
அதில் விப்பாசனா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் கேம்ப். அது 10 நாளும் செல்ஃபோன் கிடையாது, பர்ஸ் கிடையாது. திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு இடம், சிறுமலை அடிவாரத்தில் செட்டியாப்பட்டி என்ற ஊரில் ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க. ஒரு 5-6 ஏக்கர் நிலத்தில் ஒரு தியான மண்டபம், அறைகள். இது அது அப்ளிகேஷன் போடணும், போட்டு அவங்க அக்செப்ட் பண்ணி வரணும். ஒரு பைசா கூட சார்ஜ் பண்ணுறதில்ல, ஃப்ரீ 100%. ஏன்னா நீங்கள் ஒரு பிச்சைக்காரனாக உள்ளே போகணும். அவங்க போடுற தட்டில் எழுதி சாப்பிடணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். நீங்கள் காசு கொடுத்துட்டிங்கன்னா சர்வீஸ் சரியில்லை, இதில் உப்பு இல்லை, காரம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்றதுனால கடைசி நாள் சொல்கிறாங்க. அதனால் உள்ளே வரும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் உள்ளே வச்சுட்டு போகக்கூடாது. செல்ஃபோன், மணி பர்ஸ், கையில் இருக்கிற மோதிரம் இதெல்லாம் எல்லாம் கழட்டிடுறாங்க. இந்த கயிறு மத அடையாளங்களாக எதுவுமே இருக்கக்கூடாது. நெத்தியில் பட்டு அடிக்கிறது, நாமம் போடுறது, கொட்டை கட்டிக்கிறது, அல்லது சிலுவை மாட்டிக்கிறது, இல்லை கயிறு, அது மாதிரி எந்த மத அடையாளங்களும் இல்லாத மனுஷனாக மட்டுமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் 10 நாள் நீங்கள் படிக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நோ மெட்டீரியல்ஸ், யூ கேனாட் டேக் எனி மெட்டீரியல். எழுதக்கூடாது, ஒரு பேப்பர் வச்சுட்டு எழுதுறான்னு சொல்லி வெறும் உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. இந்த மூக்கிலேருந்து இது வரணும். ஒரு 3 நாள் மூச்சை மட்டும் கவனிக்கணும். அடுத்தது 4வது நாள்லேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரையிலும் அப்படியே இன்ச் பை இன்ச் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணணும். 5வது நாள் அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே போய் கீழேருந்து மேலே வர்றது. அதுக்கப்புறம் அது மாதிரி 10 நாள். அது 7வது நாள் தான் அவங்க சொன்னாங்க, இப்படி கிடச்சா இப்படி பண்ணிங்கன்னா இது மனசு அமைதியாவது இதாவது வேரியஸ் அதர் திங்ஸ். அது அவங்க ஒன்று சொன்னது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு முக்தி கிடைக்கும், அடுத்த பிறவின்னு ஒன்று உங்களுக்கு இருக்காது. ஆனால் நான் பெரிய லிஸ்ட் இருக்கா, அடுத்த பிறவி மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை நான் மிக பயனுள்ள முறையில் பயன்படுத்துகிறேன். தியானத்தில் அமைதியாக உட்காந்து சிந்திப்பதற்கு, அதாவது அமைதியாக இருப்பது என்பதே ஒரு கருத்தை பற்றியோ ஒரு இதை பற்றியோ சிந்திப்பது தான். இப்போ கார்ல் மார்க்ஸ் இறந்த போது சொன்னார், அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு மணி நேரம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதை பற்றி 1 மணி நேரமாவது நீங்கள் உட்கார்ந்து சிந்திக்கணும். அமைதியாக இருந்தாலும் சிந்திக்க முடியும், அதுதான் தியானம். அப்படிப்பட்ட தியானமாக அதை கொண்டு என்னோடய வாழ்க்கை வரலாறை நான் ஒரு தடவை கற்பனையில் எழுதி முடித்தேன். நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரையிலும், நான் மணிமொழியை முதல் நாள் சந்தியத்திலிருந்து அவங்கள கடைசியாக பிரிந்து வந்த வரை, அப்புறம் என்னோடய மகள் பிறப்பு, அது இன்றைக்கி அவளுக்கு 40 வருஷம் அவள் எப்படியா இருந்தாள். அப்புறம் எங்களோட சகோதரர்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய சகோதரியினுடைய கணவர் சமீபத்தில் இறந்துட்டார். அவங்களுக்கு 80 வயசு, அவருக்கு 85 வயசு, அவங்களுக்கு 79-80 வயசு ஆக போகுது. ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. நான் சொன்னேன், அக்கா நீங்கள் பிறந்தபோது உங்களுக்கு அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அண்ணனுங்க இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவு கூடிகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 தங்கச்சிங்க, 2 தம்பிங்க, அப்புறம் உங்களுக்கு கணவர், பிள்ளைங்க, அப்புறம் மருமகள்கள், அப்புறம் பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி இந்த சொந்தம் கூடிகிட்டே வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சு, இப்போ குறைஞ்சிட்டே வருது. அம்மா இல்லை, அப்பா இல்லை, 3 அண்ணனுங்க இல்லை, சகோதரி ஒருத்தி இல்லை, அப்படியே மைனஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போவீங்க. இதுதான் இயற்கையினுடைய நியதி. அதனால் மரணத்துக்கெல்லாம் வருத்தப்படலாமே தவிர அதுக்கு அழுதுட்டு மொத்தமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. அதனால் நீங்கள் திருப்பி உங்களை தெளிவாக இன்னொரு வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்கிறதும், எங்கள் அக்கா 80 வயசு வரலாம் வாழ்ந்தாங்கன்னா எனக்கு 80 வயசு வரலாம் வாழ்கிறதுக்கான அந்த ஜீன் என் உடம்பில் இருக்குதுன்றது என்னை மெஷர் செய்து கொள்வதற்கு நீங்கள் தான் தகுதியானவர் அப்படின்ற மாதிரியான சிந்தனையை அவங்களுக்கு கொடுத்த இது கூட எனக்கு அந்த விப்பாசனால் அந்த 10 நாள் அமைதி தியானம் பண்ணி வந்ததில் தான் எனக்கு கிடைச்சது. அது கூட ஒரு நல்ல பயிற்சியாகவே நான் கருதினேன். அந்த 12 நாள் தான் அதுக்கப்புறம் இவங்களை பிரிந்திருந்த 12 நாள். அதனால் இந்த மாதிரி பிரிவு துயர் பழப்பிரபு அவர்கள் சொன்னாங்க, நல்ல காலம் அவங்க இல்லை அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் பேசுனதெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த மாதிரி ஒரு நாள் கூட அவங்க இல்லை அப்படின்றதுக்காக சந்தோஷப்படவே முடியல. இனிமேலும் சந்தோஷப்பட மாட்டேன். இப்படி இணைந்தே பயணிப்போம். பயணம் செய்யுங்கள், நிறைய பயணம் செய்யுங்கள். இந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்களையே கொடுக்கும், அறிவை கொடுக்கும், புதிய சிந்தனைகளை கொடுக்கும். அதுக்கு வயது எல்லாம் ஒரு தடையே இல்லை. இப்போ எனக்கு 70 வயது, 69 முடிஞ்சது, 70 பயணம் பண்ணிகிட்ருக்கேன்.
அதனால் இன்னொரு தடவை நான் என்னோட 76 வயதில் ஒருத்தர் பயணம் பண்ணார், அவன் இளையரோடு இமயமலைக்கு, நூருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் விசாகப்பட்டினம். அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், 76வது வயசில் நான் மீண்டும் இதே இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணப்படுவேன் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.